ஒரு 20 சுமார் ஒரு 20 வயசு நபர், அவருக்கு சொந்த ஊர் ஒடிசா. அவர் தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு. அவர் இங்கே அரவுண்ட் ஒரு 2 months இங்கே இருந்திருக்காரு. அப்போது சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறார். ட்ராவல் பண்ணும்போது இந்த 4 பசங்க சுமார் 17 வயசு, 2 பேர் திருத்தணி, 2 பேர் அரக்கோணம், அவங்களும் இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 சைடில் ட்ரெயின்குள்ளே இந்த 4 பேர் இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் திருத்தணியில் ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு இறக்கி விட்டு அந்த ஒடிசா ஊர பையனை அசால்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 பட்டா கத்தி வச்சு ரெண்டு பட்டா கத்தி வச்சு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இது தான் இந்த கேஸுடைய, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இது தான் இந்த கேஸுடைய சம்மரி. இது தான் நடந்திருக்குது. இதுதான் கேஸுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். இந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒன்றும் ஒரு டெம்பரரியாக வேலை பார்க்குறதுக்காகவோ இல்லை கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்லை, அவரோட வீட்டிலேருந்து இங்கே சும்மா வந்திருக்காரு. ஒரு 1.5 மாதமாக அவர் அப்போ ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அரக்கோணம் போகிறாரு, அந்த பக்கம் திருத்தணி போகிறாரு, சென்னை, இந்த லேனில் மெயினாக ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்திருக்கும் இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ராஜீவ்காந்தி, உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும் இம்மீடியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மீடியட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பழைய ஐபிசியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்திருக்கும், இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்சிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே அதான் இன்னொன்று, இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல, அதனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது, அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு எய்டு கிடைக்கணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அதை எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டீம் போட்டு இந்த 4 சிஐசிஐஎல், அதாவது ஜேஜே ஆக்ட் பொறுத்திருக்கும் 18 வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்டு, குற்றவாளி சொல்ல மாட்டாங்க. சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷில் சிஐசிஐஎல், சில்ட்ரன் இன் கன்ஃப்ளிக்ட் வித் லா. 4 சட்டத்திற்கு முரண்பட்ட 4 குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க, செக்யூர் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதியே அன்னைக்கே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு, அப்புறம் ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி 3 பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க, ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க. இது தான் கேஸுடைய ஜிஸ்ட் ஆல்சோ. அண்ட் நம்ம போலீஸ் பொறுத்தருக்கும் எடுத்த நடவடிக்கை.